நம்ம தல அஜித் நடிச்ச மங்காத்தா திரைப்படத்தை பத்தி பேசலாம். அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ரீ-ரிலீஸ் பண்றாங்க. அந்த படத்தை தயாரிச்சது யாருன்னா கிளவுட் நைன் மூவிஸ் தயாநிதி அழகிரி. இந்த படம் 2011 ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை ரீ-ரிலீஸ் பண்றாங்க. சன் பிக்சர்ஸ் முதலா ரீ-ரிலீஸ் பண்ற படம்னா அது மங்காத்தா படம் தான். ரிலீஸ் ஆகும் போது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. கிரிக்கெட் சூதாட்டம் நடக்கும். சூதாட்டத்துல ஜெயிச்சிருப்பாங்க, கோடிக்கணக்கான படம் ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு கேங்கு, அந்த கேங்ல உள்ளவங்க பிரிச்சு வச்சுக்கிறாங்களா இல்ல அந்த பணம் ஒருத்தருக்கு போய் சேருதா, இதுதான் படத்துடைய கதை. அவருக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே கிரிக்கெட் சூதாட்டத்தில் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஏகே, தல அஜித். தல அஜித்துக்கு இது 50வது படம். போலீஸ் கெட்டப்ல கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே மாசா இறங்குவாரு. அப்புறம் விளையாடு மங்காத்தா, இந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அதுல லட்சுமி ராய் அவங்களும் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. நம்ம தலை கோட் ஷூட் போட்டு சூப்பரா டான்ஸ் ஆடி இருப்பாரு. லட்சுமி ராய் ரூம்ல வச்சுப்பாரு. அவர் வெளியே அனுப்புறதுக்கு த்ரிஷா கிட்ட டிராமா பண்ணுவாரு. அந்த காட்சி நல்லா இருக்கும். ஓ, சஞ்சய் ராமசாமி மேல்மாடி. அவர் மறக்கிறதுக்குள்ள போயிடுங்க. ஏய் சஞ்சனா, ஹாய். எப்போ வந்த? ஹாய். இந்த படத்துல த்ரிஷாவோட போர்ஷன் நல்லா இருக்குங்க. த்ரிஷா அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அப்ப வயசு என்னன்னு கேட்கும்போது பொண்ணுங்க இருக்கும்போது வயசு கேட்க கூடாது அப்படின்னு. அப்ப தலை சொல்லுவாரு, வர மே 1 வந்துச்சுன்னா எனக்கு 40 வயசு அப்படின்னு சொல்லிடுவாரு. உங்களுக்கு என்ன வயசு விநாயக்? அப்பா, பொண்ணுங்க கிட்ட தான் வயசு கேட்க கூடாது. பொண்ணுங்க இருக்கும்போது கூட கேட்க கூடாதுப்பா. இந்த மே மாசத்துல இருந்து 40 வயசு. ஐயோ. அதுக்கப்புறம் பிரேம்ஜி மீட் பண்ணுவாரு. மீட் பண்ணும்போது எல்லாம் ஒன்று பேசிப்பாங்க. இந்த மாதிரி திங்ஸ் பண்ணிட்டு போதையில உணர்வாரு. இந்த மாதிரி நாங்க கிரிக்கெட் சூதாட்டத்துல ஜெயிச்சிருக்கோம், பணத்தை ஜெயிச்சிருக்கோம், கோடிக்கணக்கான பணத்தை நாங்க ஜெயிச்சிருக்கோம். அந்த பணத்தை நாங்க ஷேர் பண்ணி வச்சுக்க போறோம் அப்படிங்கிறத போதையில சொல்லுவாரு. இது நம்ம தலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவரு அந்த பணத்தை நம்ம எப்படி அடிக்கணும், அந்த பணத்தை நம்ம எப்படி அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாரு. அந்த சீனும் நல்லா இருக்கும். கொள்ளையர்கள் சுட்டுக் கொன்று இறந்ததால் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் 10 கோடி போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. அந்த சீன், அந்த பிளான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிக்ட் நோ ரூல்ஸ், இன்டர்வல் பிளாக். பிரேம்ஜி குரூப் அவங்க கிட்ட இந்த பணத்தை எப்படி பிரிக்கிறது, எப்படி எல்லாம் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப ஒரு பாட்டு வரும், மச்சி ஓ பந்த பாட்டுல, அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பாட்டுக்கு நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருமே தியேட்டர்ல டான்ஸ் ஆடினாங்க. எங்க பதுக்கி வச்சிருக்காங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அஜித்துக்கே தெரியாம அந்த பணத்தை அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. யார்? அந்த பிரேம்ஜி அவங்க குரூப், அந்த வைபவ் அவங்க குரூப் எல்லாம் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்கள கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரா போட்டு தருவாரு. அதுக்கப்புறம் அந்த பணம் யார் கைக்கு போச்சு, கடைசியில கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு டைரக்டர் வெங்கட் பிரபு. அந்த காட்சி நல்லா இருக்கும். ஏன்னா அந்த படத்தை எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். கடைசியில ஒரு புது கெட்டப்ல வருவாரு அஜித். அந்த கெட்டப்ல அந்த கெட்டப் வரும்போது தான் அந்த பணத்தை எப்படி பிரிச்சாங்க ரெண்டு பேரும், அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவாங்க. பிளாஷ்பேக் சொன்னதுக்கு அப்புறம் கேம் ஓவர் அப்படின்னு படத்தை முடிச்சிருவாரு. கேம் ஓவர்.